அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி. ஓகே, ஸோ இது ஐஎன்எம்மில் வரக்கூடிய டாப்பிக்கு. ஸோ ஐஎன்எம்லாம் நம்ம மார்க் எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஐஎன்எம்மில் ஃபுல் மார்க் எடுத்தால் தான் ரிசல்ட் எடுக்க முடியும். கம்பல்சரியாக ஐஎன்எம்மில் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ ஐஎன்எம் ப்ளஸ் பால்டி ப்ளஸ் யூனிட் 8 இந்த 3 யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த இதுலேருந்து கம்பல்சரியாக நீங்கள் மார்க் விடாமல் ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ 50 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 45வது இதுலேருந்து நீங்கள் கரெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 45 நான் சொல்கிறது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ப்ளஸ் தான். ஆட் ஆகிட்டே போகும். ரிசல்ட் கூட்டுறதுக்கான சான்சஸ் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அதை பற்றி நிறைய சோர்ஸஸ் புக்கெலாம் வச்சு படிச்சிருப்போம். ஸோ அதனால் எந்த இதுவும் தப்பு விடாமல் ஐஎன்எம்மில் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பழங்குடியினர் எழுச்சி. ஓகே, ஸோ ட்ரைபல் அப்ரைசிங் சொல்லக்கூடியது. ஓகே, ட்ரைபல் அப்ரைசிங் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் பழங்குடியினர் எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ உல்குலான் அப்படின்ற மீனிங் என்னென்னா, பெரிய கிளர்ச்சி, பெரிய போர் அல்லது மிகப்பெரிய போர் அல்லது கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உல்குலான். ஓகே, ஸோ இந்த இதை யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முண்டாஸ். ஸோ முண்டா கிளர்ச்சி, முண்டா ரிப்பல்லியன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ இது மற்றெல்லாம் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்க. அதாவது இதுலேயே 2 டைப் இருக்குது தொடர்கால எழுச்சி. ஒன்று விவசாயிகள் பண்ணது, இன்னொன்று ட்ரைபல்ஸ் பண்ணது, அதாவது பழங்குடியினர் பண்ணது. ஓகே, ஸோ இதை தனித்தனியாக டாபிக் வைஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுபோக நம்மளுக்கு இங்கே டிஎன்பிசியில் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு குரூப் 4க்காக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே டவுன்லோட் லிங்க் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டு கீயும் இருக்கும். ஸோ செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா குரூப் 4 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு போங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபோக உங்களுக்கு நம்ம வாமன் டிஎன்பிசியில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம வீடியோஸ் லிங்க்கு ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ தொடக்க கால எழுச்சிகள். ஓகே, ஸோ இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்க வார்த்தை. இயர்லி அப்ரைசிங் சொல்லி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, தொடக்க கால எழுச்சிகள். இது தொடக்கால எழுச்சிகள் தான் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று விவசாயிகள் பண்ண தொடக்க கால எழுச்சிகள், விவசாயிகள் அல்லது சாமானிய மக்கள்கள் பண்ணது. இன்னொன்று பழங்குடியினர் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இது 2மே எதுக்காக மேக்ஸிமம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாற்றத்தை ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தினாங்க. இப்போ பழங்குடியினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட முறைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் ஆங்கிலேயர்கள் டிஸ்டர்ப் பண்ணி மாற்ற ஆரம்பித்ததுனால இவங்க பழங்குடியினர் போராட ஆரம்பித்தாங்க. ஸோ அதேமாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வரி வசூலை அதிகமாக பண்ணுறது, ஜமீன்தார்களோட அட்ராசிட்டிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் காரணமாக தான் விவசாயிகள் புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இது 2 தான் மெயின் ரீசன். விவசாயிகள் புரட்சி பண்ணுறது, பழங்குடியினர் புரட்சி பண்ணுறதுக்கான காரணங்கள். இப்போ ஃபஸ்ட்டு விவசாயிகள் புரட்சி பார்த்துடலாம். ஸோ விவசாயிகள் புரட்சி ஒவ்வொரு ரீஜன் வைஸாக நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ ரீஜன் வைஸாகவே நம்ம பார்த்துடலாம். விவசாய புரட்சிகள் ஃபஸ்ட்டு வங்காளம். ஓகே, ஸோ வங்க பகுதியில் நடந்த விவசாய புரட்சிகள். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்னியாசின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சன்னியாசி எழுச்சி. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங்கில் டேரெக்டாக இந்த மாதிரி 2மே சன்னியாசி எழுச்சி கேட்டுருக்காங்க. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1770லேருந்து 1820 வரைக்கும். ஓகே, ஸோ சன்னியாசி எழுச்சி இதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் என்னன்னா பஞ்சம். ஓகே, சன்னியாசி எழுச்சி முக்கியமான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சத்தில் 1770 ஏற்பட்ட பஞ்சம். அடுத்து நில வருவாய், ஜமீன்தார் முறை. ஸோ இது எல்லாமே முக்கியமான காரணங்கள். அடுத்து மதவரின்னு ஒன்று வசூல் பண்ணாங்க. ஓகே, ஸோ மதவரி இந்த வசூல் பண்ண ஆரம்பித்தது தான் சன்னியாசிகள் எழுச்சிக்கு காரணமாக முக்கியமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிட் பாபானி
சரண் பதக், பண்டிட் பாபானி சரண் பதக். ஸோ இவர் தான் வந்து இந்த சன்னியாசி எழுச்சிக்கு வந்து தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பகல்பந்திஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பகல்பந்திஸ். ஸோ இந்த பகல்பந்திஸ் வந்து 1825 இருந்துட்டு 1850 வரைக்கும். ஓகே, பகல்பந்திஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் ஷா மற்றும் திப்பு ஷா. ஓகே, ஸோ கரம் ஷா அவரோட பையன் வந்து திப்பு ஷா, இவங்க 2 பேரும் தான் இந்த இதுக்கு தலைமை தாங்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பகல்பந்திஸ் போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ அடுத்து வந்து ரங்பூர் எழுச்சி. ஓகே, ஸோ ரங்பூர் எழுச்சி. ஸோ ரங்பூர் எழுச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1783. ஓகே, திருச்சி நரேன் அப்படின்னு சொல்கிறக்கூடியது தான் இவர். திருச்சி நரேன், திருச்சி நரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதுக்கு தலைமை தாங்கினார். ஓகே, திருச்சி நரேன் இதுக்கு தலைமை தாங்கினது திருச்சி நரேன். அடுத்து வந்து ஃபகீர். ஃபகீர் எழுச்சி. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஃபகீர் எழுச்சி 1776 77 வரைக்கும் ஃபகீர் எழுச்சி. ஸோ இது வந்து மஜ்னு ஷா மற்றும் சிராங் ஜா, இவங்க 2 பேரும் தான் இது தலைமை தாங்கினாங்க. மஜ்னு ஷா மற்றும் சிராங் ஷா இவங்க 2 பேரும் தான் இதுக்கு தலைமை தாங்கினாங்க. இது ஒரு முக்கியமான புரட்சி. ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான புரட்சி. ஸோ அடுத்து இண்டிகோ புரட்சி. ஸோ இண்டிகோ புரட்சி நீங்கள் ஆல்ரெடி புக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அது ஒன்று படிச்சிருப்போம். ஸோ நானும் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த இண்டிகோ பற்றி அடிக்கடி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இண்டிகோ நம்மளுக்கு நார்மலாக இயர் எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இயர் வந்து 1859 60 வரைக்கும். ஓகே, ஸோ இண்டிகோ புரட்சி. ஸோ இதோட லீடர் யார், தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், திகம்பர் பிஸ்வாஸ். ஓகே, திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் தான் இதுக்கு தலைமை தாங்கினாங்க. ஸோ இந்த நார்மலாக வந்து இந்த இண்டிகோனாவே நம்மளுக்கு என்னது அவுரி சாயம் இருக்கு இல்லையா? ஸோ நீல நிற அவுரி சாயம். ஸோ இதை வந்து இந்த வந்து பயிரிட சொல்லி ஆங்கிலேயர்கள் ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணது தான் இந்த போராட்டங்கள். ஓகே, ஸோ இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீனபந்து மித்ரா. ஓகே, ஸோ தீனபந்து மித்ரா வந்து இதில் தான் உங்களுக்கு தீனபந்து மித்ரா. ஓகே, ஸோ இவர் தான் வந்து நீல் தர்பன் அப்படின்னு ஒரு நாடகம் நடத்துகிறார். நீல் தர்பன் நாடகம். ஓகே, ஸோ இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தீனபந்து மித்ரா, நீல் தர்பன்றது நாடகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது என்னன்றதையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீல் தர்பன் நாடகம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த நீல் தர்பன்னா தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி. ஓகே, இண்டிகோவின் கண்ணாடி. ஓகே, ஸோ இது எந்த பேப்பரில் இந்த நாடகத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஹிந்து தேசபக்தி அப்படின்ற பேப்பரில் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து முக்கியமாக வங்காளத்தில் நாடியா மாவட்டம் அதில் தான் ஆரம்பித்தது. ஸோ இதை ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் தான் இதை ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஹேமச்சந்திர ஹர் அப்படின்றவர் தான் இதோட பிரகடனம். இந்த பிரகடனம் தான் இந்த கிளர்ச்சிக்கு வழிவகையே செஞ்சிச்சு. ஸோ யாரோட பிரகடனம் வந்து இதுக்கு வழிவகை செஞ்சிச்சுன்னு ஒரு கொஸ்டின் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அது வந்து ஹேமச்சந்திர ஹர். ஸோ இந்த ஹேமச்சந்திர ஹர்ன்றவர் ஒரு ஜமீன்தார். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிரகடனத்தை அங்கே வந்து போடுறாரு. அந்த பிரகடனத்தில் தான் இவங்க நிறையா இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை எதிர்த்து தான் புரட்சியை ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த ஹேமச்சந்திர ஹரோட பிரகடனத்தை எதிர்த்து தான் புரட்சியை ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சி. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா
வங்காளத்திலே அடுத்து ஆரம்பித்தது வந்து பாப்னா கழகம். ஸோ பாப்னா கழகம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1873 76 வரைக்கும். ஆனால் நம்ம நார்மலாக வந்து ஸ்கூல் புக்கில் சில டிஎன்பிசி கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1870 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எது உங்களுக்கு ஆன்சர் வருதோ கொஸ்டினில் ஆப்ஷனாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆரம்பித்தது யாரை எதிர்த்துனா ஜமீன்தார் தான். ஓகே, மெயினாக வந்து ஜமீன்தார்களை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புரட்சி. ஸோ இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரா ராய், கேசப் சந்திரா ராய், கேசப் சந்திரா ராய், அதே மாதிரி இசான் சந்திரா ராய், இவங்க 2 பேரும் தான் இதுக்கு தலைமை தாங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புரட்சி. ஸோ இதெல்லாம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்காள ரீஜன். ஸோ இப்போ பாம்பே ரீஜனில், மகாராஷ்டிரா ரீஜனில் நடந்தது பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்கான விவசாயிகள் புரட்சி, டெக்கான் பெசன்ட்ஸ் அப்ரைசிங்னு சொல்கிறது. தக்கான விவசாயிகள் புரட்சி. தக்கான விவசாயிகள் புரட்சி 1875. ஓகே, ஸோ 1875 தக்கான விவசாயிகள் புரட்சி பூனா பகுதியில் வந்து நடைபெற்றுச்சு. ஓகே, ஸோ இதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ ரமோஸ் வந்து 2 டைம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ 1825, 26 வந்து சிட்டு சிங். இந்த அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிட்டு சிங் வந்து ரமோ சிங் தலைமை தாங்கி ரமோசி அப்ரைசிங் நடத்துகிறாங்க. இது ஒன்று நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு 1879 ரமோசி புரட்சி வந்து சாதாரா பகுதியில் வந்து யாரோட தலைமைனா வாசுதேவ் பல்தேவ் பால்கே. ஓகே, ஸோ இவரோட தலைமையில் வந்து வாசுதேவ் பல்வந்த் பால்கே. ஸோ இவரோட தலைமையில் வந்துட்டு சாதாரா பகுதியில் இந்த ரமோசி இயக்கம் நடந்திருக்கு. ஸோ ரமோசி இயக்கம் 2 தடவை சிட்டு சிங்கும் கேட்டிருக்காங்க, வாசுதேவ் பல்வந்த் பால்கேவும் கேட்டிருக்காங்க. ஸோ அது 2ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மகாராஷ்டிரா ரீஜனில் நடந்தது. ஸோ அதேமாதிரி பஞ்சாப் ரீஜனில் நடந்தது. ஸோ பஞ்சாப் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மெயினாக அடிக்கடி கேட்கக்கூடியது குகா புரட்சி. இந்த குகா தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நாம்தாரிஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, நாம்தாரிஸ் எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குகா புரட்சி 1871 குகா புரட்சி. ஸோ இதுக்கு தலைமை தாங்கினது தான் ராம்சிங். தான் தலைமை தாங்கினார். இது வந்து சீக்கியர்களால் ஏற்படுத்த குகா புரட்சி. யார் நாம்தாரிஸ்னாவே நம்மளுக்கு என்ன வந்துடும்? சீக்கியர்கள். ஓகே, ஸோ அவர்கள் புரட்சி பண்ண ஆரம்பித்ததான் பஞ்சாப் ரீஜனில் இந்த நாம்தாரிஸ் இயக்கம். ஸோ இதுலேயே வந்துட்டு வாஹாபி இயக்கம். வாஹாபி இயக்கம் வந்து 1820 1870 வரைக்கும் வாஹாபி இயக்கம் நடைபெற்று. சையது அகமது. ஓகே, ஸோ அதுக்கு தலைமை தாங்கினது, வாஹாபி இயக்கத்துக்கு தலைமை தாங்கினது சையது அகமது. ஸோ இவர் தான் வந்து தலைமை தாங்கினது. அதுக்கடுத்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம்னே ஒன்று ஆரம்பித்தாங்க, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஸோ 1890 1900 பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். இது எல்லாமே பஞ்சாப் ரீஜனில் ஆரம்பிக்கப்பட்ட விவசாயிகள் இயக்கம். ஸோ இதுதான் வந்து விவசாயிகளால் தொடங்கப்பட்ட புரட்சிகள், தொழில் புரட்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிராக தொடங்கப்பட்ட புரட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ட்ரைபல்ஸ் பார்த்துடலாம். பழங்குடியினர் எழுச்சிகள். ஸோ பழங்குடியினர் எழுச்சிகள் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா KOL கோல் எழுச்சி. ஓகே, ஸோ 1831 32 வரைக்கும் கோல் எழுச்சி. ஓகே, சிக்பூம் மாவட்டம். இது வந்து சோட்டா நாக்பூர் பகுதி, ஜார்க்கண்ட் அண்டு சத்தீஸ்கர் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த பகுதியில் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்தது தான். ஓகே, சோட்டா நாக்பூர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சோட்டா நாக்பூர் அல்லது ஜிங்பூன்ற பகுதி வந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சோட்டா நாக்பூர் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியை சேர்ந்தது. ஸோ இதுக்கு தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா பகத். ஓகே, ஸோ இது ஒரிஜினல் தலைமை. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிந்த் ராய், ஜிங்க் ராய் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கூல் புக்கில் வந்து பிந்த் ராய் மற்றும் ஜிங்க் ராய், ஓகே, சிங் ராய் 2 பேர் வந்து தலைமை தாங்கினதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் தலைமை தாங்கியிருக்காங்க, புத்தா பகத்தும் தலைமை தாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் எல்லாமே சேர்ந்து தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ அது செக் பண்ணியாச்சு, ஃபேக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல், அடுத்து வந்து
சந்தால் எழுச்சி, சந்தாலர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எழுச்சி வந்து 1855லேருந்து 56 வரைக்கும். ஸோ இது அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் வரக்கூடாது. ஸோ இவங்களோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ராஜ்மஹால் பகுதியில் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. ராஜ்மஹால் மலைத்தொடர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. இவங்க அந்த வாழ்ந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாமின் ஈகோ. ஓகே, ஸோ இது வந்து அவங்க அந்த ராஜ்மஹால் பகுதியில் வாழ்ந்த பகுதிக்கு பேர் டாமின் ஈகோ அப்படிங்க. இதுக்கு தலைமை யார் தாங்குறாங்கன்னா சித்து மற்றும் கான்கோ இதோட தலைமை தாங்குவாங்க. ஓகே, சித்து மற்றும் கான்கோ வந்து இதோட தலைமை. அடுத்து வந்து முண்டா எழுச்சி. ஸோ முண்டா எழுச்சி எப்போ இயர் பார்த்தோன்னா 1899லேருந்து 1900 வரைக்கும். ஓகே, ஸோ முண்டா எழுச்சி. ஸோ உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து பிர்சா முண்டா இவர் தான் தலைமை தாங்கினார். பிர்சா முண்டா. ஸோ நார்மலாக இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தீங்க உலுகுலான். ஸோ இந்த முண்டா புரட்சி தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, உலுகுலான் புரட்சி, மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான், கிளர்ச்சின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உலுகுலான். ஓகே, ஸோ இதுதான் வந்து உலுகுலான்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்துட்டு இதில் இன்னொன்று என்னென்னா குண்டக கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க, குண்டக கட்டி. ஓகே, இது வந்து கூட்டாக விவசாயம் செய்கிற முறை தான் இந்த குண்டக கட்டி, கூட்டு விவசாயம் தான் இந்த குண்டக கட்டி. ஸோ அதுக்கடுத்து இந்த இதில் தான் 1908 சோட்டா நாக்பூர் நில குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லி இது முடிய பிறகு தான் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து பழங்குடியின பகுதிகளில் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை நிலச்சட்டம். ஓகே, சோட்டா நாக்பூர் குத்தகை நிலச்சட்டம், இந்த குத்தகை சட்டம், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தான் பழங்குடியின பகுதிக்குள்ளே மற்ற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இது வந்து முண்டா. ஓகே, ஸோ முண்டாவுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரைசிங். ஓகே, ஸோ முண்டாவுக்கு அடுத்து அப்ரைசிங், எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. எழுச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820லேருந்து 31 வரைக்கும் எழுச்சி. ஓகே, இது வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில் தான் நடைபெற்றுச்சு, சோட்டா நாக்பூர் பகுதியில். ஸோ அடுத்தது கோண்டு எழுச்சிகள். ஸோ கோண்டு எழுச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1837லேருந்து 56 வரைக்கும். ஓகே, 1837லேருந்து 56 வரைக்கும். ஸோ இதில் இதில் ஸ்கூல் இதில் கொஸ்டினில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்தோன்னா 1846 1855. ஸோ இந்த 2 வருஷமும் கொடுத்துருக்காங்க, ஆன்சராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நடந்திருக்கு. ஏன்னா விட்டு இந்த 37லேருந்து 56 வரைக்கும் அங்கங்கே ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஓகே, தொடர்ந்து இந்த வருஷத்துக்குள்ளே இவங்கெல்லாம் புரட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்தந்த வருஷத்துலேயும் நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் 1846 + 1855 இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்கரா பிசாய். ஓகே, ஸோ இதுக்கு தலைமை தாங்கினது சக்கரா பிசாய். இவர் தான் வந்து சக்கரா பிசாயின்றவர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கினார். இது வந்து ஒடிசா பகுதியில் கோண்டுனாவே நம்மளுக்கு இந்த ட்ரைப்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒடிசா. ஓகே, ஸோ இந்த கோண்டு ட்ரைப்ஸ் இருக்கிற பகுதியே நம்மளுக்கு ஒடிசா. ஸோ அதுக்கடுத்து வந்து காசி அப்ரைசிங் வந்து 1829லேருந்து 32 வரைக்கும் காசி அப்ரைசிங். இது வந்து காசி காரோ ஜெயந்தியா உங்களுக்கு மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம் பகுதி. ஸோ இந்த அஸ்ஸாம் பகுதியில் ஏற்பட்டது தான் இந்த புரட்சி, காசிஸ் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா திருத் சிங் மற்றும் பார்மானிக். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு தலைமை தாங்குறாங்க. ஓகே, திருத் சிங் மற்றும் பார்மானிக் இவங்க 2 பேரும் தான் காசிஸ் இதுக்கு வந்துட்டு தலைமை தாங்குறாங்க. ஓகே, ஸோ இது நல்லா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ கோண்டு, காசிஸு, கோல், சந்தலர்கள், முண்டா இதெல்லாமே முக்கியமான பழங்குடியினர் கிளர்ச்சிகள். ஓகே, ஸோ இப்போ நம்ம விவசாய கிளர்ச்சிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் இது உங்களால் இப்போ கொஞ்சம் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. யார் தலைமை தாங்கினாங்க, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, எந்த பகுதியில் ஆரம்பித்தாங்க, இதுதான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்ஸாக பார்த்துட்டு
பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் எந்துவாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்காக சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம இதில் மாடல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த தேவைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 எக்ஸாம் மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதி பார்த்துட்டு போங்க குரூப் 4க்கு. ஓகே, ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.